டே தாசு, ஜெபம் பண்ண போறியா? உன்னை நான் ஜெபிக்க விட மாட்டேன். உன்னை ஆராதிக்க விட மாட்டேன். உன்னை நான் எப்படியும் கர்த்தர் வழிந்து விளக்குறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. இதோ வரேன், உன் ஜெபத்தை கெடுக்க வரேன். இதோ வரேன், நீ ஜெபம் பண்ணுறதை எப்படி பண்ணுற பார்க்குறேன். இன்னைக்கு நாம் நல்ல ஆண்டவரை துதிச்சு அவர் ஆராதனை செஞ்சு நல்லா ஜபிக்கணும். அதுக்காக நாம் இப்போ தேவ சமூகத்தில் முட்டி போட்டு ஜபிச்சு ஆண்டவர் நம்மக்கிட்ட எப்படியாவது பேசணும். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கணும். செஞ்ச பாவங்களெல்லாம் அநேகமாக இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி பாவங்களை இன்னைக்கு மொத்தமாக அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல தேவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமாக நீதியாக வாழணும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். அதுக்காக நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். அன்பு பெருக்கமுள்ளவரே கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் அநேகம் சுவாமி. கர்த்தர் நீர் அறிவீர். உம்முடைய திருரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் தகப்பனே. உம்முடைய கிருபையின்படி எங்களை வழிநடத்துங்க ராஜா. உம்முடைய கற்பனையில் நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிசாசின் தந்திரங்கள் எங்கள் முன்னே நிற்கிறது ஆண்டவரே. எங்களை பிசாசு ஜபிக்க விடாதபடிக்கு பண்ற ஆண்டவரே, நீங்கள் அறிந்திருக்கீங்க சுவாமி. அப்பால அப்போ சாத்தானே என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜபிப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த பிசாசின் தந்திரங்களை நீர் முற்றிலும் எடுத்து போடுங்க சுவாமி. இந்த கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. நாங்கள் ஆராதிக்கிறதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு சோத்திரம். இப்பொழுதுதான் பாருங்கள், நான் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு ஜபிக்க விடாதபடிக்கு பண்ணுறான். ஆனாலும் கூட நாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி பிசாசுக்கு ஏற்று இருக்க வேண்டுமா? அப்படியா நம்ம ஏற்றுனா தான் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவோம். அந்த நம்பிக்கையில் நம்ம எப்பொழுது இருக்கணும். நாம் ஜபிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாம் இந்த ஜபம் நம்மளால் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு செவி கொடுத்துட்டு ஏந்து போயிடக்கூடாது. அவனை ஏற்று நிற்கக்கூடிய ஒரு திராணி உள்ள ஒரு மனுஷனாக கடவுள் நமக்கு பலன் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜபத்தை நம்ம செய்தால் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போகின்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக அதை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் வேதத்தை வாசிக்கலான் இருக்கேன். நிச்சயமாக அந்த பலனை அவர் எனக்கு கொடுப்பார். பிசாசு குறுக்க வந்தாலும் நாம் விடாமல் ஜபத்தை ஜபம் செய்யணும். அதே நேரத்தில் வேதத்தையும் வாசிக்கணும். அதுதான் நமக்கு குறிக்கோளாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாய் தாயின் வழிகளெல்லாம் வலது புறம் இடது புறம் விலகாமல் நடந்தான். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி பிசாசே போ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத பிசாசே போ போ, இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன். போ பிசாசே போ, இயேசு நாம ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்க கர்த்தருடைய கரம் என்ன தாங்கிறதை நான் உணர்கிறேன். ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பிசாசு குறுக்க என்னை தடை செஞ்சாலும், என்னை எந்த வகையில் தொந்தரவு செஞ்சாலும், என் கண்ணு முன்னாடி பழைய சுபாவங்களை கொண்டு வந்தாலும், நான் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் நான் அவரை விட்டு விலகாமல் அவரை பற்றி கொள்ளக்கூடிய இருதயம் உள்ள ஒரு மனுஷன் நான் மாறுவேன். கர்த்தர் எனக்கு ஏற்ற பலனை கொடுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிருபை என்று என்னோடு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஆண்டவரே. சோதரம் நிறைவோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. இவ்வளோ நாள் அழுக்கழித்து கொண்டிருந்த பிசாசின் தந்திரங்களை விட்டு விலக்கி போனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்குவதற்கு முன்பாகவே அன்றைய தடையை விதிக்கிற பிசாசின் தந்திரங்களை நீர் எங்களை எடுத்து போடுறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. எல்லா இயேசு நாமத்திலே இப்பொழுது மன சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எடுத்து வலதுபுறம் சாயாதபடிக்கு செம்மையான வழியில் நடக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா இயேசு நாமத்திலே என்று சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஐயோ, இவனை நாம ஏமாத்தி நரகத்துக்கு கொண்டு போனான்னு பார்த்தா இவன் நம்மளை அடி வாங்காம விடமாட்டா பொழுது. இவன் தொடர்ந்து ஜபிக்கிறான், தொடர்ந்து பைபிள் படிக்கிறான். இவன் அந்த நாமதான் அடிப்பான். வேலைக்கு ஆகாத, நான் ஓடி போயிடுறேன்.